வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து உண்மையில் வந்து பண்ணை பண்ணையாளர்கள் வந்து கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோலா தொட்டியை வந்து கூட பராமரிப்பார்கள். ஏனென்றால் அதுக்குரிய தீவனங்கள், அதாவது பண்ணையில் வளர்க்கின்ற மிருகங்களுக்கான பறவைகளுக்கான தீவனங்களை வந்து அசோலா வந்து மிகவும் ஒரு முக்கியமானதொன்றாக கருதப்படுகிறது. நிறைய புரோட்டீன் உள்ளது. அப்போ இது வந்து தண்ணியிலே தானாக வளரும், எந்தவித செலவும் இல்லை. தொட்டி அமைப்பது தான் இதுக்கு ஒரு செலவாக இருந்தது. ஆனால் அது ஒரு சவாலாக இருக்குது. அப்படி என்று சொன்னால் சில நேரங்களில் வந்து தொட்டி வந்து பொலித்தீனில் போடும்போது மாரி காலங்களில் வந்து இந்த மழை பெய்து இந்த தண்ணிக்கு மேலால் வந்து அசோலா எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகிறத நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது. இந்த மெதட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் செய்திருந்தார். எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்ததால் நான் இங்கே எங்கள்கிட்ட இடத்துலையும் நான் அதை செய்திருக்கிறேன். இது வந்து அந்த பச்சை நெட்டு, க்ரீன் நெட். இதை வந்து தொட்டிக்குள்ளே ஒரு கொஞ்சம் இறக்கி மேலுக்கு வரைக்கும் நான் இந்த நெட்டை போட்டிருக்கிறதால வந்து மழை பெய்யும் போது வந்து இந்த தண்ணி வந்து தொட்டியில் வந்து ஓவர்ஃப்ளோ டைப் இல்லாததால் தொட்டிக்கு மேலால் வந்து இந்த தண்ணி பாயும்போது அசோலாவும் போகும். ஆனால் இப்போ வந்து தண்ணி மேலே கூடுதலாக தொட்டிக்குள்ளே தண்ணி வந்தோன்னே அசோலா வந்து ஒரு நாளும் வெளியில் போகாது, தண்ணி மட்டும் வெளியில் போகுது. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பாக எடுக்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு உண்மையில் வந்து ஒரு அருமையான செயற்பாடு. கூடுதலாக வந்து பொலித்தீனில் போட்டாலும் இதே பிரச்சனை வரும். பொலித்தீனில் போட்டாலும் நீங்கள் உள்வளத்துக்கு இப்படி ஒரு நெட் ஒன்றை வாங்கி கீழே இறக்கி ஒரு 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 அரையடி தொட்டிக்குள்ளே இறக்கி போட்டு வெளியில் ஒரு அரையடி உயர்த்தி விட்டிங்களான்னு சொன்னால் அந்த மழை காலங்களில் வந்து அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே போய் வெளியில் வேஸ்ட்டாக வந்து அசோலா போகாமல் இந்த நெட்டுக்குள்ளே வந்து அசோலா இருக்கும். தண்ணி மட்டும் மேலதிகமான தண்ணி மட்டும் வெளியில் போகும். இப்படி இந்த முறையில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் மாரி காலத்தில் வந்து இந்த அசோலாவை வந்து நீங்கள் கவனமாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ.